வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆச்சு பங்களாதேஷை பற்றி சில செய்திகளை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். பல நகர்வுகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் வாங்கிய அடி மிகப்பெரிய அடி. அப்கோர்ஸ் இங்கே இருக்கிறவங்க சில இந்திய நாட்டுக்கே எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு அதை பற்றி பெருமையோ புரிதலோ எதுவுமே இருக்காது. அதை விட்டுடுவோம். உலகமே ஆனால் சொல்லுது செமத்தியான அடி வாங்கியிருக்காங்க. இந்தியாவினுடைய துல்லியமான தாக்குதல்கள், இழப்புகள், பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள இழப்புகள் மிக மிக அதிகம். அவங்களால எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. $100 பில்லியன் பொறுமானம் உள்ள அழிவுகள் இழப்புகள் ஏற்பட்டுள்ளது. அதனால அவங்க சும்மா இருந்துருவாங்கன்னு பார்த்தோம்னா இல்லை, இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரத்தத்தில் ஊறி போனது அடுத்தவங்களை சீண்டி பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். தான் நல்லா வாழ்வோம், பக்கத்து நாடு, அந்த நாட்டிலேருந்து பிரிஞ்சவங்க தான். அந்த இனமெல்லாம் அந்த மாதிரி நினைவோ எண்ணமோ எதுவுமே கிடையாது, உணர்வும் கிடையாது. அதனால அங்க மக்கள் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்டு இராணுவ அதிகாரிகளும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, மிக மிக மோசமான ஒரு வழியில தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவின் மேல எப்படி இருக்கு வெறுப்பு அப்படின்னா, அமெரிக்கா எந்த தகுதித்தம் பண்ணாலும் சரி, சைனா எப்படி அவங்களை இல்ட்ரீட் பண்ணாலும் சரி, சைனீஸ் ஆண்கள் தங்களுடைய வம்சத்தை விருத்தி அடைவதற்காக பாகிஸ்தான் பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தாலும் சரி, எதுக்குமே அவங்களுக்கு அந்த உணர்வெல்லாம் கிடையாது. ஒரே அஜெண்டா இந்தியா அப்படின்னாலே வெறுப்பு, இந்தியர்கள் மேல வெறுப்பு. குறிப்பிட்ட சிலர் மேல பயங்கர லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கு, அது வேற விஷயம். சரி, இது இருக்கட்டும். அதனால அவங்க சும்மா இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை அசிம் முனீர், பாகிஸ்தான் ஆர்மியினுடைய சீஃப் அமெரிக்கா போயிட்டு சைனாவுக்கு போயிட்டு, சைனால ஷி ஜின்பிங், வாங் லீ அப்படிங்கிற ஃபாரின் மினிஸ்டர் எல்லாமே, ஷி ஜின்பிங் அதிபர், வாங் லீ ஃபாரின், கண்ணப்பண்ணு ஏறி இருக்காங்க அசிம் முனீரை. அவரால் என்ன சொல்றதுன்னே தெரியல. அதே மாதிரி அமெரிக்கா ஒரு பக்கம் அவருக்கு பயங்கரமா ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கு. 2 பக்கம். இப்ப கடைசியில என்னன்னா ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் அவர் அமெரிக்கா பக்கமே சாஞ்சிட்டார். இது ஒரு பக்கம் இருக்குங்க இல்லையா. இந்தியாவை சும்மா விடலாமா, விடக்கூடாது. அதனால பல முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் ஒரு மட்டும் புரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, பாரத பிரதமர் மோடி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இனிமேல் இந்த ஆபரேஷன் சிந்தூரோட நிக்கல, அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு, நாங்க அதை முடிவுக்கு கொண்டு வரல. அதன் பின்னாடி என்ன முக்கியமான செய்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பயங்கரவாத தாக்குதல்கள் இந்தியா மேல நடத்தப்பட்டால், எல்லையை கடந்து உங்க பயங்கரவாதிகள் இங்க இந்தியா மேல தாக்குதல் நடத்தினா அதை நாங்க போர் தொடுப்பதற்கு சமானமாகத்தான் எடுத்துக்கொள்வோம். அதனால திருப்பி அடிக்கிறதுக்கான எல்லா தார்மீக உரிமையும் இந்தியாவுக்கு இருக்கு, பதிலடி சிறப்பாக கொடுக்கப்படும், கடுமையாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆக நமக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, மிக மிக முக்கியமான விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, பாகிஸ்தான் தன்னுடைய நிலப்பகுதிகளிலிருந்து இந்தியாவின் மேல நேரடியான தாக்குதல் நடத்துவது என்பது சிந்தனை கூட செய்ய முடியாது. சரி, அவங்க இது வரைக்கும் நேரடியா தாக்குதல் நடத்தலாம். ஆனா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, பயங்கரவாதிகள் மூலமா தாக்குதல்களை நடத்துவாங்க. அவங்கள எல்லையை தாண்டி அவங்கள அனுப்புறது, இங்க இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, இங்க லோக்கல்ல இருக்கிற லாஜிஸ்டிக் சப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிறது, இங்க பல நிகழ்வுகளை நடத்துறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது 2014க்கு முன்னாடி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. எதுலேயுமே ஒரு முடிவான இது காங்கிரஸினுடைய ஆட்சியில எடுத்ததே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. எதுக்குமே அவங்க நடவடிக்கை எடுத்ததே கிடையாது. அதுதான் ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்தியிருக்காருன்னா, இந்திய இராணுவ வீரர், அவர் சொல்லுவாரு, அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு படிச்சேன்னா, பாகிஸ்தான் இராணுவ வீரரும் இந்திய இராணுவ வீரரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க எதிர்காப்புல. பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர் சொல்லுவாராம், ஒன்ன இராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுத்து என் துப்பாக்கியை எடுத்து செய்யணும்னா, இந்த பாரு என் பையில ரெடியா லெட்டர் இருக்கு, ஆத்தரைசேஷன் லெட்டர். ஆனா அதே மாதிரி நீ என் மேல நடவடிக்கை எடுக்கணும், தாக்குதல் செய்யணும்னா அதற்கான அனுமதி டெல்லியில நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அங்கேருந்து உனக்கு வரணும். யாரு விரைவாக நடவடிக்கை எடுக்க முடியும்ன்றது கொஞ்சம் யோசனை பண்ணு அப்படி. அவ்வளவு வருத்தத்தோட அந்த இராணுவ வீரர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி, அந்த மாதிரி முன்னாடி இருந்த ஆட்சியில இராணுவத்தை, இந்திய இராணுவத்தை கிள்ளுக்கிறையா நினைச்சிருக்காங்க. அடிபணிஞ்சு போற மாதிரி செஞ்சு, ஒரு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது, பாராட்டுதல விட்டுடுங்க. அந்த உயிருக்கான ஒரு இராணுவ வீரனுடைய ஒரு உயிர், அவருடைய குடும்பம், அதை பத்தின எந்த விதமான அக்கறையோ மதிப்போ எதுவுமே இல்லாம செயல்பட்டது தான் அந்த முன்னாடி இருந்த அரசு. இப்ப எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். நம்ம ஒவ்வொரு தீபாவளிக்கும் பாரத பிரதமர் இராணுவ வீரர்களோட தான் போய், என்னுடைய குடும்பமே இராணுவ வீரர்கள் தான் அப்படி, அவங்களோட போய் நான் கொண்டாட்டமா நேரத்தை செலவழிக்கிறேன் அப்படிங்கிறார். இது இருக்கட்டும். ஆக பாகிஸ்தான் இப்ப என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சில தகவல்கள்லாம் வந்திருக்கு.
பிட்டு பிட்டா தான் வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் இந்த கனெக்டட் டாட்ஸ் மாதிரி ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் தான் உங்க கூட ஷேர் பண்ணும். முதல்ல எதை பார்க்குறோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனிர் அமெரிக்காவுக்கு அழைக்கப்பட்டிருக்கார். ட்ரம்ப்னால இன்விடேஷன் போயிருக்கார். கவனிங்க, பாகிஸ்தான்ல அரசியல் அமைப்பு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது. பிரசிடென்ட் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷரீப் இருக்காரு, ஃபாரின் மினிஸ்டர் இஷாக் தார் இருக்காரு. இவங்களெல்லாம் யாரையுமே கூப்பிடல. ராணுவ தளபதியை கூப்பிட்டுருக்காரு பேச்சுவார்த்தைக்கு. ட்ரம்ப் 2 மணி நேரம் செலவழிச்சிருக்காரு அவரோட. இதெல்லாம் நேத்து நடந்த விஷயங்கள். 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. 2 மணி நேரம் அவரோட உட்கார்ந்து பேச்சுவார்த்தை. உலகளாவில் மிகப்பெரிய வல்லரசு நாடு, எப்பவுமே பிஸியா இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்ற ஒரு நாட்டினுடைய அதிபர் 2 மணி நேரம் ஒரு சாதாரண பொருளாதாரத்துல வீழ்ந்து போன, ராணுவத்துல வீழ்ந்து போன, பல விதத்திலையும் இழப்புகளை சந்திச்சிருக்கிற ஒரு நாட்டோட, அந்த நாட்டுக்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற அந்த நாட்டு ராணுவ தளபதியோட உட்கார்ந்து 2 மணி நேரம் அவர் பேசுறாருன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கத்தான் வேணும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய உச்சத்துல இருக்காரு ட்ரம்ப். அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்க. டாரிஃப் எல்லாம் போட்டு தள்ளுறாரு. எந்த நாடுமே வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண மாட்டேங்க. இந்தியா வந்து அடைச்சியாப்பா அப்படிங்கிற மாதிரி. அதை நான் வந்து திருப்பி சொல்றேன், இந்த டாரிஃப் ட்ரேடு எல்லாமே எனக்கு வந்து முன்னாடி ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி தான் படுது. அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் நடக்குது. அது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருக்கேன். சில தகவல் கிடைச்சிருக்கு, உங்க கூட ஷேர் பண்ண தனியா. இது வந்து மேலோட்டமாக மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு டிராமா அப்படிதான் எனக்கு படுது. பார்க்கலாம் அது எப்படி வருது என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தது. சரி, அதனால இப்ப அசீம் முனிரோட அவர் ஏதோ பல ட்ரம்ப்பும் அசீம் முனிரும் 2 மணி நேரம் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அதாவது அது என்னன்னா, இந்தியாவுக்கு எதிராக வெகு விரைவாக நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேச்சுவார்த்தையினுடைய மொத்த சாரம். ஆனா அதை பாகிஸ்தான் செய்ய முடியாது. பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாதிகள் மூலமாகவும் செய்ய முடியும். ஏன்னா போர்னு அறிவிச்சிருவோம், தகுந்த பதிலடி, கடுமையான பதிலடி கொடுப்போம்னு சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கம். அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, பங்களாதேஷ்ல என்னென்ன முன்னெடுப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்களேன், அலிசன், அதை படிக்கிறேன், அவங்களுடைய ட்வீட்டை படிச்சேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அலிசன் ஹெம் ஹூக்கர் அப்படிங்கிறவங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரி, ரெப்ரசன்டேட்டிவ். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ட்விட்டர்ல போட்டிருக்காங்க இப்பதான் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி. ஐ ஹேட் அ கிரேட் மீட்டிங் வித் பங்களாதேஷி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் மாதிரி தான் அங்க பங்களாதேஷ். ரஹ்மான் டு டிஸ்கஸ் யுஎஸ் பாலிசி priorities and advance US Bangladesh ties. I look forward to continuing to work with the interim government. நல்லா கவனிங்க அந்த வார்த்தை, interim government, to advance, இதுதான் ரொம்ப முக்கியம், regional peace and security. இப்ப என்ன இந்த இடத்துல ரீஜனல் பீஸும் செக்யூரிட்டியும் நிலை குலைந்து போய்விட்டது. இந்த லேடி அலிசன் எம் ஹூக்கர், அவங்க பேர் பாருங்களேன், ஹூக்கர் ஒரு மாதிரியா இருக்கு அந்த பேரே. அவங்க வந்து இந்த ரஹ்மான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பங்களாதேஷை பார்த்து அவங்க கூட பல விதமான முன்னெடுப்புகள், பேச்சுவார்த்தைகளா நடத்தி என்ன சொல்லியிருக்காங்க. எப்படி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா போன பங்களாதேஷ் வீடியோல, அதாவது ட்ரேசி அண்ட் ஜேக்கப்சன் அவங்க கையை முறுக்கி அந்த NAD அக்ரிமெண்ட் அதை சைன் பண்ண வச்சாங்கல்ல, நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட். இப்ப இவங்க இந்த ஹூக்கர் மேடம் என்ன அலிசன் ஹெம், நாங்க என்னென்னலாம் சொல்றோமோ அதெல்லாம் செய். ரீஜனல் பீஸ், ரீஜனல் செக்யூரிட்டி, அமெரிக்காவும் பங்களாதேஷும் ஒன்னா சேரணும், நாங்க சொல்றபடி நீ நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு கைய முறியும். இது ஆயிருக்குங்களா, முடிஞ்சு. அடுத்த ட்வீட் பாருங்க, அது யார் போட்டிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார். இவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா, 23ஆம் தேதி ஆகஸ்ட் நான் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல போய் அதிபர் யூனுஸை சந்திக்க போறேன். பல விஷயங்களை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். மிக மிக முக்கியமான சந்திப்பு இது, பார்க்க போறோம். அதுல என்ன குறிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, கடந்த பல 10 ஆண்டுகள்ல முதல்ல ஒரு ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் போறார். 1971 வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் பங்களாதேஷனுடைய சுதந்திரத்துக்காக நடத்தப்பட்டது. அதனால பங்களாதேஷ் தனியா சுதந்திர நாடு ஆயிடுச்சு. இந்தியா மேல கோபம், பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒத்து வராம போயிடுச்சு. போக்குவரத்தை இல்லாம இருந்தது, எந்த விதமான ரிலேஷன்ஷிப்புமே இல்லாம இருந்தது. இப்ப ஷேக் ஹசீனா வெளியே போனதுக்கு அப்புறமா முகமது யூனிஸ் எல்லாத்தையும் புதுப்பிச்சிருக்காரு. சோ பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் தற்காலிக அதிபர் முகமது யூனிஸ் பங்களாதேஷ் போய் பார்க்க ஆச்சுங்களா. இப்ப
இதை அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேர் பார்த்திருக்காங்க, ஆலிசன் ஹூக்கர், இஷாக் தார் போய் பார்க்க போறாரு யூனுஸா. ஏற்கனவே அசிம் முனிர் ட்ரம்ப் கூட 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. இதை அப்படியே கனெக்ட் பண்ணீங்கன்னா மீண்டும் ஒரு 1971 போர் போல இந்தியா மேல ஏதாவது நடவடிக்கை வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஆனா அவங்க எல்லாரும் ஒண்ணு மறந்துட்டாங்க. 1971 நடந்த போர் இந்தியா வெற்றி பெற்றது. முஜிபுர் ரஹ்மானுடைய முக்தி வாகினி இயக்கத்தோட சேர்ந்து பாகிஸ்தானை முறியடிச்சு 93,000 வீரர்களை போர் கைதிகளாக இந்தியா செஞ்சது. ஆனா ஏதோ நான் அந்த வீடியோ 2-3 போட்டாச்சு, முஜிபுர் ரஹ்மானை பத்தி போட்டிருக்கோம். அப்ப இந்திரா காந்தி செய்த தகுதித்தங்கள் எல்லாம் கேவலமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் பத்தி நம்ம 2-3 வீடியோவா போட்டு உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லியிருக்கேன். 56 இந்திய வீரர்கள் இன்னைக்கும் பாகிஸ்தான் சிறையில என்ன ஆனாங்கன்னே தெரியல. இந்திரா காந்தி அதுக்கு எந்த முன்னெடுப்பும் செய்யல. சிம்லா ஒப்பந்தம்னு ஜுல்ஃபிகார் அலி பூட்டோவோட முஜிபுர் ரஹ்மான் பாகிஸ்தான் சிறையில தூக்கு தண்டனை அறிவித்து வச்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி. அவரை காப்பாத்துறதுக்காக இந்தியாவினுடைய பல நலன்களை விட்டு கொடுத்தாங்க. 93,000 பிரிசனர் ஆஃப் வார் எந்தவித ஒரு ஒப்பந்தமும் கண்டிஷனும் இதுவுமே இல்லாம விடுவிக்கப்பட்டாரு. ஆனா நம்ம ராணுவ வீரர்கள் அவங்க பத்தி யோசிக்கவே இல்லை. சிம்லா அக்ரிமெண்ட் எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமான எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அந்த சிம்லா அக்ரிமெண்ட் இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சிம்லா அக்ரிமெண்ட் இன்னைக்கு தேதியில வரதுக்கு சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. இப்ப போடக்கூடிய அக்ரிமெண்ட் வேற மாதிரி. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான். இங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், கங்கா வாட்டர் ட்ரீட்டி, அதே மாதிரி தீஸ்தா வாட்டர் ட்ரீட்டி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஆனது. முன்னெடுக்கவே இல்லையே, நிறுத்தி வச்சுட்டாங்களே, அப்படியே கிடப்புல போட்டாச்சு. அதை திருப்பி கையெழுத்து போடுங்க, வாங்க பேசுங்க பேசுங்கன்னு பங்களாதேஷ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வரும்பா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், எப்ப வரணும் எப்ப உனக்கு தண்ணி கொடுக்கணும்னு தெரியும். தண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, தண்ணி காமிச்சுக்கிட்டு. இது ஒரு பக்கம். சோ அசிம் முனிர் திருப்பியும் ஒரு மிஸ் அட்வென்ச்சர் நிகழ்த்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற சந்தேகம் வலுப்பெற்றுக்கிட்டே வருது. உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.